தம்பி வாங்க வாங்க வழக்கமா வாங்கிட்டு வாங்குவீங்க தம்பி தம்பி என்ன எங்க வெள்ளம் தம்பி அள்ளிட்டு போங்க வாங்க நினைச்சு வாங்க வாங்க வாங்கிட்டு போங்க வாங்க வாங்கம்மா வாங்க 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 இங்க வந்து வாங்க வாங்கிட்டு போங்க எது சக்கரவர்த்தி கடைக்கு திருவிழா கூட்டமாக போயிட்டு இருக்கானுங்க. அவரு கடையில வெள்ளம் தீர்ந்த போதுதான் நம்ம கடையே திரும்பி பாப்பானுக்கு போல் இருக்கு. அதான் வாங்க எங்க போயிட்டு இருக்கீங்க வாங்க 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 மற்ற கடையில எல்லாம் ஈ ஓட்டிட்டு இருக்கானுங்க. சக்கரை தேவ கடையில மட்டும் பலாப்பழத்துல ஈ வைக்கிற மாதிரி ஜனங்க மொச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன மந்திரம் போட்டு வெள்ளம் காய்ச்சாரோ? நல்ல வெள்ளிக்கிழமையிலே அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்தேன் உந்தன் பெருமை சொல்ல வண்ணப்பூ தொடுத்தேன் நீ சூடிக்கொள்ள. நல்ல வெள்ளிக்கிழமையிலே அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்தேன் உந்தன் பெருமை சொல்ல வண்ணப்பூ தொடுத்தேன் நீ சூடிக்கொள்ள. வாடியம்மா வாழ்த்திடத்தானே காந்தாரியம்மா உன் மகன் நானே. நல்ல வெள்ளிக்கிழமையிலே அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்தேன் உந்தன் பெருமை சொல்ல வண்ணப்பூ தொடுத்தேன் நீ சூடிக்கொள்ள. ஆலை கரும்பாலை நாம் போடலாம் ஆத்தாருள்தானே தாராக்குது சாரை பாகாக நாம் காய்ச்சலாம் அம்மா அருள்தானே இனி பாக்குது. செய்தொழில் நேர்த்தியுடன் செய்திட வேண்டும் என்று அக்கறை காட்டுகின்ற சக்கரை தேவன் இங்கு ஊர்மதிக்க பேர் விளங்க வாழ்வதெல்லாம் உன்னருளால் தானே. வெள்ளிக்கிழமையிலே அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்தேன் உந்தன் பெருமை சொல்ல வண்ணப்பூ தொடுத்தேன் நீ சூடிக்கொள்ள. இங்கே நான் கொண்ட கைராசியே அம்மா அவள் தந்த அருளாசியே என்றும் என்னை காக்கும் மகராசியே வாழ்வேன் நான் உந்தன் புகழ் பேசியே. பிள்ளைகள் மேன்மைக்கெல்லாம் பெற்றவள் ஏணியடா அக்கறை சேர்வதற்கு
அன்னைதான் தோணியடா காலம் எல்லாம் காவலுக்கு தாயிருக்க கவலைகள் ஏது வெள்ளிக்கிழமையிலே அம்மாவும் வாசலிலே பாட்டெடுத்து குந்தன் பெருமை சொல்ல வண்ணப்பூ கொடுத்தே நீ சூடிக்கொள்ள வாடியம்மா வாழ்த்திடத்தானே காந்தாரியம்மா உன் மகன் நானே நல்ல வெள்ளிக்கிழமையிலே அம்மா உன் வாசலிலே பாட்டெடுத்தேன் உந்தன் பெருமை சொல்ல வண்ணப்பூ தொடுத்தே நீ சூடிக்கொள்ள இங்க சக்கரை தேவைங்கிறது நான் தான். வணக்கம். வணக்கம். நாங்க வெள்ள வியாபாரிங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீங்க உட்கார்ந்து பேசுற அளவுக்கு இங்க வசதி இல்லையே. வசதி ஏற்படுத்தி கொடுக்கத்தான் நாங்க வந்திருக்கோம். சந்தையில வெள்ளம் என்ன விலைக்கு விக்கிறீங்க? கிலோ 6 ரூபாய்க்கு. அதோட கிலோக்கு 2 ரூபா அதிகமா தரோம். மொத்தமா எங்களுக்கே கொடுத்துருங்க. உங்களுக்கு வேலை குறைவு, வருமானம் அதிகம். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. புரிஞ்சு போச்சு. உங்க வெள்ள சந்தையில விலை போறது இல்ல, அதனால சக்கரை எல்லாரையும் விட குறைச்ச விலைக்கு விக்கிற. அதனால எங்க கிட்ட வெள்ளத்தை வாங்கி நீங்க அதிக விலைக்கு விற்க போறீங்க. உனக்கு அதுல என்ன கஷ்டம்? சந்தையில விக்கிறதை விட ஜாஸ்தியா தரோம். எங்களுக்கே வித்துட்டு நீ வசதியா வாழ்ந்துட்டு போக வேண்டியதானே. வசதியா வாழணுங்கிறதுக்காக நான் வெள்ளம் காய்ச்சல. வசதி இல்லாம வாழ்றவங்க என்னால சந்தோஷமா இருக்கணும். அதனாலதான் வெள்ளத்தை மொத்தமா விக்காம சந்தையில விக்கிறேன், குறைச்ச விலைக்கு விக்கிறேன். அப்போ எங்களுக்கு நீ வெள்ளம் தர மாட்டேன். எங்களை பகைச்சுக்கிட்டு நீ எப்படி வெள்ளம் வைக்கிறன்னு பாக்குறோம். பாப்போம், வாங்க. வாங்கயா போலாம். வாங்க. என்னப்பா இது? வியாபாரம் பண்ண வந்தவங்களை விவகாரம் பண்ணி அனுப்பிச்சிய. அப்ப அவங்க திட்டமே வேற. என்ன? நம்ம வெள்ளத்தை சந்தையில விக்காம அவங்க வெள்ளத்தை சந்தையில அதிக விலைக்கு விக்கணும். சக்கரை தேவனோட வெள்ள சந்தைக்கே வரது இல்லைன்னு ஜனங்களை நம்ப வைக்கணும். நம்ம வெள்ளத்தை வாங்கி விக்காம வச்சிருந்தா அது அவனுக்கு தாப்ப நஷ்டம். பணக்காரன் தெரிஞ்சே நஷ்டப்படுறானா அவன் பெருசா சம்பாதிக்கிறதுக்காக இருக்கணும், இல்ல புதுசா விக்கிறவன அழிக்கிறதுக்காக இருக்கணும். வானாகி மண்ணாகி ஒளியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மயமாம் என்மயமாம் கோணாகி ஆண்டவரே கூத்தாட்டி வானாகி நின்றாயே என் சொல்லில். யாரும் சாப்பிடாதீங்க. எங்க சக்கரை பொங்கலுக்கு வெள்ளம் கொடுத்ததே நீங்களே எங்க தட்டி விடுறீங்க. நான் கொடுத்த வெள்ளத்துல விஷம் கலந்திருக்காங்க. என்ன அழிக்க நினைச்சவங்க அனாதை குழந்தைங்க வாழ்க்கையோட விளையாட முடிவு பண்ணி விஷம் கலந்திருக்காங்க. இதுக்கு காரணமானவங்கள நான் விட மாட்டேன். என்னையா ஏதாவது சாவு செய்தி வந்ததா? இது வரைக்கும் ஒண்ணும் வரலீங்களே. ஏய் சாட்டையா, எத்தனை பிள்ளைங்க செத்தாங்கன்னு போய் பார்த்துக்கிட்டு வாடா. சரிங்க. சக்கரை தேவை போட்ட விஷம் கலந்த பொங்கலை சாப்பிட்ட பிள்ளைங்க சாக போறாங்க. சக்கரை தேவன் கம்பி என்ன போறான். புடிக்கிறா. Hey! Hey!
இதுவரைக்கும் என்ன அழிக்க நினைச்சவங்க தான் அழிஞ்சு போயிருக்காங்க, கெடுக்க நினைச்சவங்க தான் கெட்டு போயிருக்காங்க. நான் வணங்குற கடவுள் என்ன கைவிட்டதும் இல்ல, நான் கெட்டதும் இல்ல. இனிமே மோதுனா என் தொழில் கூட மோதுங்க, எங்கூட மோதுங்க. என்ன பழி வாங்குறதா நினைச்சு பாவம் பச்சை குழந்தைகளை பழி வாங்கிறாதீங்க. வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க மாப்பிள்ள, வாங்க. சோலைக்குள்ளே குயில குஞ்சி சும்மா சும்மா கூவுது. உங்களுக்கு என்னாச்சு? எங்களுக்கெல்லாம் ஒண்ணும் ஆகல, உனக்கு தான் ஆக போகுது. கரும்பு காட்டையே சுத்தி வந்தவன் இனிமே கட்டினவ காலையே சுத்த போறேன். ஐயா, உனக்கு பொண்ணு பாத்துட்டேன், நாளைக்கு பரிசம் போட போறோம். நீங்க வந்து ஒரு எட்டு பாத்துட்டீங்கன்னா இந்த ஆத்தா மனசு குளிந்துரும். ஆத்தா, நீயும் புரியாம பேசுற. அரண்மனை பாயசத்துக்கு வெல்லம் கொண்டு போகணும். காலையில பூஜையை ஆரம்பிச்சு வெல்லம் காய்ச்சி முடிச்சாதான் சாயந்தரத்துக்குள்ள கொண்டு போய் கொடுக்க முடியும். ஆமா, கரெக்டான காரணத்தை சொல்லி ஆத்தால மடக்கி விட்டியே. அப்பதா உனக்கு ஒண்ணும் புரியாது, நீ சும்மா இரு. ஆத்தா, பணம் எவ்வளவு கொடுப்பீங்க, நகை எவ்வளவு போடுவீங்கன்னு ஒவ்வொரு அம்மாவும் கேட்கிற இந்த காலத்துல குணம்தான் பெருசு நினைச்சு நீ பொண்ணு தேடுனியே, அந்த மனசுக்கு உனக்கு நல்ல மருமக கிடப்பான். ஏ ராசா, எனக்கு அது போதியா? ஆத்தா, நான் பொண்ணை பார்க்க வேணாம். நான் தான் எப்பவோ சொல்லிட்டேனே, நீ பார்த்து எந்த கழுதைக்கு தாலி கட்ட சொன்னாலும் நான் கட்டுறேன்னு. அப்புறம் என்ன, பட்டம்மா சொன்னா சொன்னதான்னு அடிக்கடி சொல்லுவியே, அதே மாதிரிதான் உன் மகன். சக்கரத்தேவை சொன்னா சொன்னதுதான். முறுக்கு இருக்கு, படை இருக்கு, எப்படியாவது இத குடிச்சாகணுமே. ஐயோ, இத நம்ம மட்டும் குடிச்சோம்னா நம்ம ஆளுங்க எப்படியாவது காட்டி கொடுத்துருவானுங்க. என்ன பண்றது? காட்டி கொடுக்கறவன தான் கூடவே இருக்கிறானுங்களே. இவனுங்களையும் குடிக்க வச்சிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்ப இவனுங்களை எப்படி கவுத்துறோம் பாரு. அட, அப்ப இங்கதான் இருக்காரு. என்னங்க போய் இது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏப்பு சாராய பாட்டு மேல சட்டையை போட்டு தாட்டுறீங்க. ரகசியம் நம்ம ஆளுகானங்காட்டிக்கு நான் சொல்றேன். வெளியாளுகளுக்கு தெரிஞ்சா ஊருக்குள்ளார நிறைய குடிகாரன்னு உருவாயிருவானுங்க. முந்தானை முடிச்சல குழந்தையை தாண்டி குழந்தை எடுத்தாலே அது மாதிரி சட்டையை கழட்டி சாராய பாட்டில் மேல போட்டு தான்னு வச்சுக்க. சாராய சத்தியத்துக்கு கட்டுப்படும், சத்திய சாராயத்துக்கு கட்டுப்படும். நமக்கு மப்பு வந்த மாதிரி இருக்கும், மத்தவங்களுக்கு அது தெரியாத மாதிரி இருக்கும். நம்ப முடியலையா? அப்போ நம்ப மாட்டோம். வயசுக்கு 2 பாட்டில் சாராயம் காலியா இருக்கு, நான் தான் குடிச்சேன். பாசம் அடிக்குதா? இல்லையே. 3வது பாட்டில். எவனும் பாட்டில கை வச்சிடாதீங்க, குடிச்சிட்டு வந்துடுறேன். ஏன்டா அழுகுறேன்? அப்பு, இவ்வளவு நாள் இந்த ரகசியத்தை சொல்லவே இல்லையே. சட்டை போடாதனுக்கு இந்த ரகசியத்தை சொல்றீங்களே. சட்டை போடலன்னா என்னடா, வேச்சு கட்டி இருக்கிறீங்கல்ல, அதை கழட்டி வச்சிரு தாண்டு. அப்படியா? அப்ப அப்ப காந்தாரி அம்மா, அப்ப இரு சக்கரை தேவனை பார்த்துட்டு வர்றேன். நான் தான் கிழங்கு மாதிரி நிக்கிறேன்ல.
என்னாச்சு? இடுப்பு வலிக்குது, நீ மட்டும் கோயிலுக்கு போயிட்டு வா. டேய் ஏண்டா அப்பு போய் கூட்டிட்டு வாடானா, நீ சேர்ந்து போய் தண்ணி அடிச்சிட்டு வரியா? தேங்க்ஸ். ப்ளீஸ். ஏசு சொன்ன மாதிரி இன்னொரு கண்ணத்தை காட்டுறாரு. ஏண்டா என்கிட்டயே தத்துவம் பேசுறியா? போடா. குட் நைட். உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. அண்ணே நீங்களாவது வாங்க. போச்சுடா. இருக்குப்பா இந்த வீடுதான். வாங்க 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 வாங்க. தானே இருக்காடா? அது நீங்க முதல்ல உள்ள வாங்க. அம்மா வாங்க வாங்கம்மா. வாங்க வாங்க. உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. என் மருமகளை பாக்கணும் போல இருந்துச்சு, அதான் சீக்கிரமாவே வந்துட்டோம். கூப்பிடுங்க. காலம்பூரா அவ உங்க வீட்டுல தானே இருக்க போறா. அதுக்காக பொண்ணு இல்லாமே பரிசு போட சொல்றீங்களா? தானம் பக்கத்து தோட்டத்துல பூ பறிக்க போயிருக்கு, இப்ப வந்துரும். என்னடா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உன்னை அடக்கமான பொண்ணு நினைச்சிட்டு இருக்காங்க, நீ என்னடானா இங்க மரம் ஏறிட்டு இருக்க? சுட்டி சுட்டி உன் பால கொஞ்சம் சுருட்டி கொள்ளடி, வட்டி வட்டியும் முதலுமா வாங்கி கொள்ளடி. ஆவி மகளே. ஏய், என்னடா இது? போங்கடா, போங்கடா. டா, என்ன இது? தேங்காப்பா, சீ, அறிவு இருக்கா உனக்கு? இன்னைக்கு ஒரு நாளாவது அடக்கமா வீட்டுல இருக்க கூடாது? நீ தானே சொன்ன மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க, வரவங்க நல்லா கவனிச்சுக்கணும்னு. அதான். ஐயோ, சரி சரி, முதல்ல உள்ள போய் துணியை மாத்திட்டு வந்து தொலை. சரி, சரி. வா. இந்தா, என்னப்பா? கொல்ல பக்கமா போமா. ம். இத பாரு, ம். கேக்குற கேள்விக்கு எக்கு தப்பா பதில் சொல்லி தொலைக்காது. அவங்க எது கேட்டாலும் வாயை முடிக்கிட்டு அமைதியா இருக்கணும். அவ்வளவுதானே? அடக்கமா நடந்துக்கம்மா. இப்ப பாருப்பா. வாங்க 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 வாங்க. என்னது வாங்க வாங்க கூப்பிட்டு இப்பதான் உட்கார வச்சுட்டு போனீங்க, திருப்பியும் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறீங்க? கூப்பிட்டேன் இல்ல, மறந்து போயிட்டேன். தனம் வந்துருச்சு, துணி மாத்திக்கிட்டு இப்ப வந்துரும். ஏ ராசாத்தி மகராசி யாருமா? உட்காருமா. அட பரவாயில்ல உட்காரு. பூ பறிக்க போனியா? வாய் திறந்து பேசுமா. வெக்கம். ஏதாச்சும் பேசுகண்ணு. மகராசி யாருமா? நானும் எத்தனையோ ஊர்ல பொண்ணு பாத்திருக்கேன், என் மருமக மாதிரி அடக்கமான பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. என்னங்க தட்ட மாத்திக்கலாமா? அம்மா, நான் என்ன சொல்றேன்னா, நல்ல முகூர்த்தம் சாயந்தரம் தான் வருது. தட்டை மாத்திக்கிறத அப்ப வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நாங்க என்ன பண்றது? எங்க ஊர் கொட்டையில நல்ல குடும்ப படம் ஓடிட்டு இருக்கு. பொழுத நீங்க கொஞ்ச நேரம் அங்க கழிச்சீங்கன்னா சாயந்தரம் தானா வந்துரும். குடும்ப படமா? ஆ. இதுக்குதான் கொட்டை இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டாம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. வாங்கடி கொட்டைக்கு போலாம். நீ வாயேன். வரேன். கொஞ்சம் பட்டமா மரத்தை காட்டாம எதையோ காட்டிக்கிட்டு இருக்கா. உனக்கு கொஞ்சம் கூட பொறுமையே கிடையாது. பேசாம பாரு. பொம்பளையா ஆம்பளையா? அதான் நல்ல வேலை நான் பொழைச்சேன். இந்த மாதிரி அடக்கம் இல்லாம காலை பிடிச்சவளை கண்டுட்டு போயிருந்தா என் குடும்பம் குறித்த மாதிரி தான். எந்திரிக்கிற சும்மா பார்த்து போதும். போங்க வாங்கடி. அப்பா, அப்பா எப்படி பார்க்க? மகாலட்சுமி மாதிரி இருக்கேன். போங்கப்பா. அட, பரிசம் போடுற நேரத்துல என் பொண்ணுக்கு வெக்கம் வேற வந்துருச்சு. மணிக்கண்ணா, மணிக்கண்ணா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பரிசும் போட வரமாட்டாங்க. அப்படியே சினிமா கொட்டாயில இருந்து ஊருக்கு போயிட்டாங்க.
முத்து என்னடா சொல்ற? பொண்ணு பிடிக்கலையா? நம்ம தனம் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு காளையை அடக்குனத சினிமா குட்டாயில பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு அடக்கமான பொண்ணுதான் வேணும், ஆம்பளை வேணாம்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டாங்க. வந்த சம்பந்தம் இது ஒண்ணுதான், இதுவும் போயிட்டா எவையா வந்து கட்டுவா? பானைய பிடிக்க வேண்டியவ காளைய பிடிச்சா ஓடி போகாம ஓடி வந்து தாலியா கட்டுவ. என்னாச்சுப்பா? அப்பா என்னாச்சுப்பா? அப்பா அப்பா நேரமானாலும் சக்கரை தேவை வெள்ளத்துக்கு காத்துட்டு தான் இருக்கணும். அப்படியே வந்துட்டாரு. சக்கரை நிறுத்து 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 சக்கரை. மூட்டையில இறக்க சொல்லுங்க சாமி. தட்டுப்பட்டு இறக்கி உள்ள கொண்டு வந்துருங்க. பாரு நம்ம பூஜையை ஆரம்பிப்போம். சக்கரை இறங்கி மாட்டை கொஞ்சம் கழட்டி கூட மரத்துல கொண்டு போய் கட்டிட்டு வர்றேன். அப்ப கூட வந்து எல்லாத்தையும் பாருங்க, நான் இங்க நிக்கிறேன். தண்ணீர் குடம் கொண்டு தனியாக போனேன், தனியாக நான் போக துணையொன்று கண்டேன். தண்ணீர் குடம் கொண்டு தனியாக போனேன், தனியாக நான் போக துணையொன்று கண்டேன். தெரியாத செய்தி தெளிவாக சொன்னாள், துணையாக வந்தாள் பூந்தென்றல் பெண்ணாள். தண்ணீர் குடம் கொண்டு தனியாக போனேன், தனியாக நான் போக துணையொன்று கண்டேன். எப்பா எப்பா பாடுற பொண்ணை தேடி போனைய கண்டுபிடிச்சியா? சொல்லு. ஆத்தா எனக்கு பொண்ணு பாக்குறேன்னு சொல்லுதுல்ல, ஆ, இப்படி நல்லா பாடுற பொண்ணு எனக்கு பார்க்கலாம்ல? இப்ப பாடுற பொண்ணை கேப்ப, அப்புறம் ஆடுற பொண்ணை கேப்ப. அட வாப்பா. யோ, பணத்தை கொடுக்காம இன்னைக்கு நான் பணத்தை போக விட மாட்டேயா. செத்து போனவர் எப்படிங்க பணத்தை திருப்பி கொடுப்பாரு? யோ பெருசு, பணத்தை கொடுத்தவன் நான், வாங்கினவன் அவன். இதுல நீ என்ன வக்காலத்து? பேசாம தூக்கிட்டு வாயா. தம்பி, போற பணத்தை தடுக்காத, உனக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். புண்ணியம் கிடைக்கும், பணம் கிடைக்குமா? மூடிட்டு வாயா. போற போக்க பார்த்தா இன்னைக்கு பணம் கிடைக்கிற மாதிரி தெரியலங்க. என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு நான் பணத்தை வாங்காம போறதில்ல, வாங்கிட்டு தாண்டா போறது. அம்மா தானோ, எல்லா இடத்துலயும் கேட்டு பார்த்துட்டேன், பணம் கிடைக்கல. பணத்தை இறக்கியா? பணத்தை இறக்கியா? பணத்தை வாங்காதங்கிறது பணத்தை எடுக்க விட மாட்டேன். ஐயா, நாங்க ஏழைங்க, இப்ப எப்படியா எங்களால கடனை திருப்பி கொடுக்க முடியும்? நீ நினைச்சா எப்படி வேணாலும் கொடுக்கலாமா? காசாதான் கொடுக்கணுங்கிறது இல்ல, கட்டுல வந்து கூட கொடுக்கலாம். அப்போ இது என்ன கொடுமையா இருக்கு? ஏய், இறக்கமே இல்லாதவங்க கூட இந்த நேரத்துல இப்படி நடந்துக்க மாட்டான். ஏய், நீ யாரு? எங்களுக்குள்ள கொடுக்கல் வாங்கல பிரச்சனை இருக்கு, பேசாம வேலையை பார்த்துட்டு போ. மனுஷத்தன்மை உள்ள எவனுமே இத பார்த்துட்டு சும்மா போக மாட்டான். நானும் போக மாட்டேன். நானும் பணத்தை தூக்க விட மாட்டேன். நான் சுமக்கிறேன், முடிஞ்சா தடுத்து பாரு. ஏய், 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 ஏய். தம்பி, நீங்க தகராறு பண்றது நியாயம்தான். நல்ல விதமா ஒரு பணத்தை அடக்கம் செய்யறதை விட்டுட்டு வெட்டு குத்துனி இறங்கி இனி 2 பணத்தை விழ வச்சிடாதீங்க. இவ்வளவு வீராப்பு பேசுற நீ, அந்த ஆள் வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்குறேன். எவ்வளவு? சும்மா இல்ல, 3000 ரூபாய். உனக்கு நல்ல சாவே வராது. சும்மாரியா? டேய் வாங்கடா.
யாருங்க கொள்விக்கிறது? ஓ என்னப்பா இப்பதான் வர? ஆமாத்தா, நேத்து ராத்திரி கோயிலே இருந்துட்டேன். நல்ல பிள்ளைப்பா நீ. ஏங்கண்ண இந்த வருஷம் அரமணை பாயாசத்தை பத்தி ஆளுங்க என்ன பேசிக்கிறாங்க? அரண்மனை பாயசம் நல்லா ருசியா இருக்கிறதுக்கு காரணம் சக்கரை போடுற வெல்லம் மட்டும் இல்ல, அவங்க ஆத்தாவோட நல்ல உள்ளம்னு பேசிக்கிறாங்க. என்ன பத்தியா பேசிக்கிறாங்க? புள்ளைக்கு ஒரு பெருமை வந்தா அதுக்கு பெத்தவங்க தானே ஆத்தா காரணம். 4 பேர் பாராட்டுற மாதிரி இருக்க. உனக்கு நல்ல பொண்ணா கிடைக்கணும்னு அலையிறே, கிடைக்க மாட்டேங்கிறாளே. ஏன் ஆத்தா, நேத்து பொண்ணு பார்க்க போனீங்களே, என்னாச்சு? அம்மாடியோ, பொண்ணா அவ வீட்டுக்குள்ள வந்துட்டா நாம வீதிக்கு வந்துட வேண்டியதுதான். நல்ல வேளை வெள்ளிக்கிழமை நான் விளக்கேத்தி வச்சது வீண் போகல. என்னத்த அப்படி பாக்குற? ஏமா தானோ, இங்க வாமா. ஆத்தா, இவ கல்யாணம் நிச்சயமாக போற நேரத்துல நின்னு போச்சு. அந்த அதிர்ச்சியில அவங்க அப்பாவோட மூச்சு நின்னு போச்சு. மகனுக்கு கட்டிக்கிறேன்னு சொல்லி கழுத்து அறுத்துட்டாலும் ஒரு அம்மா பாவம் அனாதையா வந்திருக்கா. என் பிள்ளை எது செஞ்சாலும் அதுல நியாயம் இருக்கும், தர்மம் இருக்கும். அது இருக்கட்டுமா, முதல்ல உள்ள கூட்டிட்டு போய் சாப்பாடு கொடு, நான் மாட்டை அவுத்து கட்டிட்டு வந்துடுறேன். சரி. வாமா. நீ இந்த நிலைக்கு ஆளானதுக்கு நான் தான் காரணம்னு என் பிள்ளைகிட்ட சொல்லிடாதம்மா. தானே அப்பா வழி அனுப்பிச்சு வைக்க இந்த வீட்டுக்கு மருமகளா வர வேண்டிய நீ அப்பாவையே அனுப்பிச்சுட்டு வந்துட்டியே. நீ இந்த வீட்டுக்குள்ள வரும்போது வலது கால வச்சு வந்தியோ இடது கால வச்சு வந்தியோ எனக்கு தெரியாது, என்ன நினைச்சு வந்தியோ எனக்கு தெரியாது. ஆனா உன்னை என் மருமகளா நினைச்சிட்டேன். சத்தியமா சொல்றேன் தாயி, உங்க அப்பா காரியம் முடிஞ்ச உடனே சக்கரை கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லி பரசம் போட்டுருவோம். அது வரைக்கும் இங்க ஒரு பயலுக்கு தெரியக்கூடாது. எல்லாம் ஓட்ட வாயனுங்க, ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்லி என் மக மனசு குழப்பிடுவானுங்க. ஐயோ என்ன வயது, நான் தான் உன் காலில் விழுகணும். வாமா குளிச்சுட்டு சாப்பிடுவோம், வாமா.